வாங்க. டேய் எங்கடா போனீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே லீவு கிடச்சிருக்கு, விளையாடலான்னு பார்த்தா. லீவா? நீ என்னக்கிட்டே வேலைக்கு போயிருக்க? உங்களுக்குலாம் இன்னைக்கு ஒரு நாள் தான்டா லீவு. பசங்களாம் எங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? தினேஷ் எங்கள் அப்பா இறந்துட்டாரா. என்னடா சொல்ற? ஆமாடா, பசங்க எல்லாரும் அங்கே தான்டா இருக்காங்க. பாவுண்டா நம்ம தினேஷ் விளையாட வர கூட டைம் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கான். எப்படா செத்து போனாரு? நைட்டு தூங்கினாரு பங்கு, காலைல எந்திரிக்கல பங்கு. தூங்கிட்டு இருக்கும்போது செத்துட்டாரா? ஆமாம் பங்கு, நைட்டு தூங்குறாங்க, காலைல எந்திரிப்பாங்கன்னு தெரியல. வயசானால இப்படி தானே, எப்போ சாவுறனே தெரியாது. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஒயின் ஷாப் போற அப்பா இன்னைக்கு நம்ம வர வரைக்கும் தூங்கிட்டு இருந்தாரு. பங்கு, அப்பா தூங்கிட்டு இருந்தாரு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஏப்பா பெரியவங்க வந்தால் நிற்கணும் கூட சொல்லி தரலையாப்பா? பெரியவங்களாம் நிற்கக்கூடாதுப்பா, உட்காருங்க. இதில் குருவி குணான்னு ஒரு கான்டாக்ட் இருக்கும், அதுக்கு ஒரு கால் பண்ணி கொடுப்பா. குருவி குணாவா? ஏன்பா அவர் விஜய் ஃபேனா? இல்லைப்பா, குருவி பயல போடுவா. ஓ, ஏன்பா இவ்வளோ பெரிய டச் ஃபோன் வச்சுருக்கீங்க, ஒரு கால் கூடவா உங்களுக்கு பண்ண தெரில? வயசான எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. என் பையன் வாங்கி கொடுத்தான், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, பாஸ்வேர்டு கூட போடல. பாஸ்வேர்டு போட முடியலன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்க வேண்டியதானே? ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைப்பா. பா, இந்த மாடலில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குப்பா. எனக்கு இல்லைப்பா. சி நாட்டி, தமிழில் இருக்கெல்லாம். அது ஒன்றும் இல்லைப்பா, செட்டிங்ஸில் போய் லாங்குவேஜில் தமிழ்னு இருக்கிறது இங்கிலீஷ் மாத்திரம் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் எதுவுமே தெரியாதுன்னு நீங்கள். இது மட்டும்தான்ப்பா தெரியும். கத்தி கதிரேசன், பிளேடு பில்லா, அருவாமனை முருகேசனா? ஏன்பா உங்கள் ஃப்ரெண்டோட ஆயுதம் அருவாமனையா? இல்லைப்பா, எந்த பேண்ட்டை போட்டாலும் கிழிச்சு போடுவான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பேர்லாம் அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்கள் பேர் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? அது எப்படிப்பா பார்க்குறது? அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் கான்டாக்ட்ஸ் அட்வென்ச்சர்னு ஒரு ஆப் இருக்குப்பா. அதுக்குள்ளே போயிட்டு எந்த ஃப்ரெண்டு உங்கள் நேமை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு அவங்க நம்பரை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு கெட் யுவர் நேம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் என்ன சேவ் ஆயிருக்குன்னு காட்டிடும். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஆப் அவங்க ஃபோன்லேயும் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். என் பேர் எப்படிப்பா எல்லாரும் சேவ் பண்ணியிருக்காங்க? பா, யாருமே உங்கள் நம்பரை சேவ் பண்ணலப்பா. அந்த குமரேசனுக்கு முதல்ல ஒரு கால் பண்ணுப்பா. குமரேசனா? பா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நேத்தே அந்த அங்கிள் செத்துட்டாரு. செத்துட்டானா? செத்தவனும் நானும் எப்படி பேசி பழகிருக்குன்னு தெரியுமாப்பா? செத்தவங்க கூட பேசுகிற பவர்லாம் இருக்காப்பா உங்களுக்கு? ஐயோ, அவன் உயிரோடு இருக்கும்போது பேசி பழகணும்னு சொல்றப்பா. எப்படிப்பா அவன் செத்து போனா? அவங்க பையன் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது தலானி வச்சு அழுத்தி கொண்டுட்டான்ப்பா. இப்போல்லாம் ஒன்றும் சரியில்லைப்பா, பெத்த பசங்களே அவங்க அப்பாக்களை கொள்றாங்க சொத்துக்கோசரம். நாடு ரொம்ப மோசமாயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஐயோ எப்பா, என் பையன் வரான்ப்பா, நான் உள்ள ஒளிஞ்சிக்கிறேன்ப்பா, அவன் வந்தா சொல்லிடாதப்பா. பாஸ், எங்கள் அப்பா எது இந்த பக்கம் தாரா? அப்பாவா? இல்லையே. இல்லையா? ஏன் அவர தொலைவர? ஒன்றும் இல்லை பாஸ், ஊருக்குள்ள நிறைய பேர் தூக்கத்திலே செத்து போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான். ஓஹோ, எப்படியும் அப்பா வீட்டில் தான் தூங்கிட்டு இருப்பாரு, நான் பார்த்துக்கிறேன். பாத்தீங்களா, இவனும் சொத்துக்காக என்ன கொல்ல பிளான் பண்ணிட்டான். என்ன வெறி உண்டு என்னை தொலைவிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். பெத்து இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்கி விட்டா நம்மளையே சொத்துக்காக கொல்ல வருதுங்க. இதெல்லாம் எப்படி உருப்பட போகுது என்ன ஒன்றும் புரியலையே. ஐயோ, நிறுத்து நிறுத்து நிறுத்து. என் பையல பாத்தியாடா? இவ்வளோ நேரம் என் கூட தான் இருந்தா, திடீர்னு அப்பா தூங்கிட்டு இருக்காரு, பாட்டு வரண்டு போனான். ஓ, உங்ககிட்டயும் சொல்லிட்டு தான் போயிருக்கானா? ஏன் நைனா, என்னாச்சு நைனா? இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்குன என்னையே கேவலம் சொத்துக்காக கொல்ல முடிவு பண்ணிட்டான். என் மூலமா உருவான ரத்தம், அதை நானே ஸ்ட்ரா போட்டு உரிய போறேன். நைனா, அப்படி இது பண்ணிடாத நைனா, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நைனா, அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நைனா. அவனை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 3 வருஷமா தெரியும். எனக்கு 23 வருஷமா தெரியும்.
அவன் பிறக்கணும்னு போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை. கல்யாணமாகி 10 மாதம் கழித்து பிறந்த பையன். அதனாலேயே அவன் மேலே எனக்கு பாசம் அதிகம். அவனை கொஞ்சம் போது மீசை குத்திருச்சுன்னு அழுவான். அதுக்காக அவனை கொஞ்சறதையே விட்ட இந்த நைனா இன்னைக்கு அவனையே இழக்க முடிவு பண்ணிட்டேன். எப்படியும் அவன் இப்போ என்னை தேடி வீட்டுக்கு தான் போவான். அவனுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும். என்னை வீட்டில் விட்டுரு. என்னையே கொல்ல முடிவு பண்ணிட்டான் அவன். இன்னைக்கு வரட்டும். அப்பா ஐயோ வந்துட்டான். நம்ம அப்படியே தூங்குற மாதிரி படுத்துக்குவோம். அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை. தலைவாணி வைக்காம தூக்கிட்டு இருக்காரு. இந்தாங்க தலைவாணி. பாவி சொத்துக்காக அப்படியே கொள்ள முடிவு பண்ணிட்டேன். பாவி பையல, பாவி பாவி, சாவுடா சாவுடா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்பயே ஒரு கள்ளச்சாரம் இதை வாங்கி கொடுத்து சாவடிக்கு 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிருக்கா. பிறந்தோடனே கள்ளிப்பால் கொடுத்து கொல்ல வேண்டியவன்டா நீலாம். சொந்த அப்பனையே சொத்துக்காக கொல்ல முடிவு பண்ணிட்டான். படுவாவி படுவாவி, சாவுடா சாவுடா. பையன் கூட பார்க்காம இப்படி அடிக்கிறானே. எதுக்கே அடிக்கிற? சொத்துக்காக என்னையே கொல்ல முடிவு பண்ணிட்டீல. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏயா சொத்துக்காக நம்மளை கொலை பண்ணிடுவானோன்னு யோசிச்ச நீ நம்மளை கொலை பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட சொத்து இருக்கான்னு யோசிச்சியாயா? ஆமாண்டா மகனே, நான் இதை யோசிக்கவே இல்லை பாரு. சரி டீ போடுறேன் வா. இந்த ஆளை காப்பாற்றவா உயிரை கையில் பிடிச்சி ஓடி வந்தோம். நல்ல அப்பன்டா.